Teacher, teacher. Miss, வாங்கோ கனகாலம் என்ன விசேஷம் வாங்க 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 உள்ளுக்கு வந்து கதைங்க இந்த வெளியில் நல்லா இருக்கு என்ன இந்த பக்கேஜ் நல்லா இருக்கும் வெளியில் வாங்க ஓகே என்ன டீச்சர் எல்லாம் ஆயத்தம் போல இருக்குது ஆடிப்பிறப்புக்கு வேலை செய்து கொண்டு இருந்திருப்பீங்க நான் வந்து குழப்பிட்டேன் ஆனாலும் எனக்கு இந்த ஆடிப்பிறப்பை பற்றி உங்களோட கொஞ்சம் கதைக்கலாமென்று யோசிக்கிறேன் இந்த ஆடிப்பிறப்பு டீச்சர் இந்தியா சரி இலங்கை சரி என்ன எல்லா இடமும் ஒரு ஒரு நல்ல ஒரு விழாவை நல்ல நாளாக கொண்டாடுறது கூழ் காய்ச்சிற விஷயம் இப்படி நிறைய இருக்குது தொடங்கிட்டார்கள் இப்போ இந்தியா ப்ரோக்ராம் எல்லாம் ஆடி என்ன ஆடிப்பெருக்கு ஆடி தள்ளுபடி இதெல்லாம் கடையில் போடுவாயினும் அதெல்லாம் இந்தியாவிலும் நடக்குது எங்கட ஊர்லேயும் முந்தி இப்போ நாங்கள் முந்தினவர்கள் வந்து கொஞ்சம் இதை விசேஷமாக கொண்டாடி இருக்கிறோம் எங்களை விட அதனால முந்தின காலத்தில் இது ஸ்பெஷலாக எங்களோட நாட்டில் கொண்டாடப்பட்டது இந்த ஆடிப்பிறப்பு எங்களோட சோமசுந்தர புலவர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் வந்து என்ன ஸ்கூல்லெல்லாம் அந்தண்டு விடுமுறையாக இருந்திருக்கு ஆனால் இப்போ விடுமுறை இல்லையா விடுமுறை இல்லையா ஆனால் ஒன்று செய்கிறார்கள் இந்த அந்த ஸ்கூலில் அந்த ஆடிக்கூழ் தயாரிக்கிற விஷயம் நடக்குது வேலையை செய்து அந்த கலாச்சாரத்தை கொண்டாடுறாரு இப்போ டீச்சர் என்னன்னு சொன்னால் இந்துக்கள் தானே இதை கொண்டாடுறதெல்லாம் இப்போ இந்துக்களுக்கு ஏதாவது சமய ரீதியாக ஏதாவது ஒரு விளக்கம் இருக்கணும் என்ன இந்த ஆடிப்பிறப்பு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கள் இந்துக்கள கதைப்படி நாங்களும் அறிந்த விடயத்தை தான் சொல்லுவோம் எங்களுக்கு முழுமையாக நிறைவான விஷயங்கள் தெரியாது அறிந்த வரையில் அந்த தைப்பொங்கல் என்று நாங்கள் கொண்டாடுவோம் அது சூரியனை அடிப்படையாக கொண்ட சமயம் சூரியனை வச்சு தான் எங்களோட சமயம் கணிக்கப்பட்டு கொண்டு இருக்குது இதுவும் எங்களுக்கு காலமே சூரியோதயம் அந்த சூரியோதயத்தில் தான் எங்களோட நாளே தொடங்குது இப்போ 10 மணி 12 மணிக்கு குழந்தை பிறந்தது என்றால் ஆங்கில முறைப்படி 12 மணியோ ஒரு மணிக்கு குழந்தை கிடைத்தால் அது ஆங்கில முறைப்படி அந்த அடுத்த நாள் ஆனால் எங்களோட முறைப்படி எங்களோட சமய முறைப்படி அந்த குழந்தை முதல் நாள் தான் பிறந்ததாக கணிக்கிறோம் ஏன்னா அந்த இன்றைய சூரிய உதயத்துக்கு பிறகு பிறந்தால் தான் அது இன்றைய நாளை குறிக்கும் இப்போ இப்படி சூரியனை அடிப்படையாக வச்சு தான் எங்களோட சமயம் அந்த கணிப்புரையாக செய்யுது அந்த வகையில் பொங்கல் வந்து சூரியன் வந்து உத்தராயண காலம் வந்து வடக்கு திசையாக தான் அது போய்கொண்டு இருக்கும் நடுவில் இருந்து கொஞ்சம் வட திசையை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருப்பார் ஆனால் இந்த ஆடி பிறக்கும்போது அவர் தட்சணாயன காலம் என்று சொல்லி தெற்கு பக்கம் சரிவு நோக்கி நகர்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படி பெரியவர்களும் கதைக்கிறார்கள் ஆகவே அந்த காலத்தின் தொடக்கம் தான் ஆடிப்பிறப்பு அதான் தை மாதம் தொடக்கம் ஆனி வரை உத்தராயண காலம் ஆடியிலிருந்து நேர்கழி வரை இந்த காலத்தை வந்து இந்த பிதிர் ஆக்களுக்கு ஒரு கதையை சொல்கிறார்கள் என்னென்னா எங்களோட முன்னோர் அது அங்கே மேலே இருக்கிறார்கள் என்று தானே ஒரு நம்பிக்கை நாங்கள் படையில எல்லாம் செய்கிறாங்க அப்போ அவர்களுக்கு மேலோதிலிருந்து ஒரு விடுதலை நீங்கள் உங்கள் சொந்தங்களை தரிசித்து கொண்டு வரலாம் என்று அப்போ ஆடிக்கு பிறகு அவர் பூமியில் உள்ள தங்கள் சொந்தக்காரரை கண்டுகொள்கிறதுக்கு வருவார்கள் படைக்கிறது மற்றது ஆடியில் பிறகு தான் அந்த ஆடி அதுக்கு வருகிற அமாவாசைகளுக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குது இந்த ஆடி அமாவாசையை நாங்கள் விசேஷமாக கொண்டாடுறோம் இந்த தட்சிணாய காலம் ஆரம்பிக்க அது விசேஷம் என்று சொல்லி அப்போ ஆடி அமாவாசை அப்படி எல்லாம் சொல்லி
அந்த பிதிர் சார்ந்த விஷயங்களை இதுக்கு பிறகு கொண்டாடுறது வழங்கும்.